அம்பிகை மங்களாம்பிகையும் எழுந்தருளச் செய்து இந்த சுவாமிக்கு 11 வகையான ருத்ரன் இருக்கிறது. மகாதேவன், சிவன், சங்கரன், விஜயன், பீமன், நீலலோகிதன், கபாலீசன் அப்படின்னு 11 வகையான ருத்ரன் இருக்கார். அந்த 11 வகையான ருத்ரர்களையும் இந்த 11 கலசத்தை ஆவாகனம் செய்து வேதத்திலேயே மிக முக்கிய ஓம் நம சிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்றது வேதத்துல நடுநாயகமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரத்துல தான். எந்த வேத மந்திரத்திலே இல்லாத சிறப்பு இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு. ரொம்ப ஒரு தடவை ருத்ர பாராயணம் பண்ணா எத்தனையோ பசுமாட்டு தானம் கொடுத்ததுக்கு சமமான புண்ணியம் உண்டு. அந்த வகையான அந்த ருத்ர பாராயணத்தை 11 தடவை ஏகாதச ருத்ரம்னு சொல்லுவாங்க. ஏகாதச ருத்ரம்னு சொல்லக்கூடிய 11 வகையான ருத்ரர்களை ஆவாகனம் செய்து 11 தடவை ருத்ர பாராயணம் செய்து அந்த 11 திரவியம் சுவாமிக்கு அபிஷேகம். ஒவ்வொரு ருத்ரத்துக்கும் ஒவ்வொரு திரவியம் அபிஷேகம். முதல்ல நல்லெண்ணெய், பஞ்சகவியம், பஞ்சாமிர்தம், அதாவது நம்ம எப்போ பண்ற மாதிரி அரிசி திருமஞ்சனம் இல்லாம இந்த 11 ருத்ரத்துக்கும் 11 திரவியம் சொல்லியிருக்கு. பஞ்சாமிர்தம், வளசாரிகள், அந்த சந்தனம், பன்னீர், அந்த மாதிரி 11 வகையான திரவியத்தை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று அதனை தொடர்ந்து இப்பொழுது வசோத்தாராகுதி என சொல்றோம். வசோத்தாரைன்னா நம்ம வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து நம்ம ஆயுள் பர்யந்த நமக்கு என்னென்ன வேணுமோ அன்னைக்கே வேத மந்திரத்துல சுவாமி கிட்ட நம்ம கேட்டோம். இப்ப நம்ம எனக்கு அது கூட இது கூட கேட்கறத விட சுவாமி நம்ம வாழ்நாள்ல என்னென்ன வேணுமோ அது பூராமே சாப்பாட்டுக்கு உண்டான பொருட்கள், நம்ம வஸ்திரங்கள் என்னென்ன உண்டோ அது எல்லாமே அந்த சமக்க பிரஷ்னத்துல வருது. அந்த வகையான இப்பொழுது வசோத்தாராவதி நடைபெற்று மகாபூர்ணாவதி நடைபெற்று கலசம் ஆலய வளமாக வந்து சிவபெருமானுக்கு மகாபிஷேகம் கலசாபிஷேகமானது நடைபெறும். இன்னைக்கு எல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கும். சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. தனி பிரதோஷம் மாதிரி சோமவாரத்தில் வர பிரதோஷம் ரொம்ப விசேஷமானது. எல்லாத்துக்குமே ஒரு திருவுருள். 11 ஐயர் வந்திருக்காங்க. இத்தனை பேர் நம்ம இருக்கோம்னா அவரோட அருள் இருந்தால் தான் இந்த மாதிரி யாகத்துல நம்ம கலந்துக்க முடியும். இந்த வேத மந்திரத்தை கேட்கறதே ரொம்ப புண்ணியம். அதனால இந்த ஒரு தடவை கேட்டாவே